தற்போது செய்தி அரங்கத்திலிருந்து தலைமை செய்தியாளர் எழிலரசன் நம்மோடு இணைகிறார். எழிலரசன், இன்னைக்கு செய்தி முன்னாள் அமைச்சர்கள் பலர் தாவேக அலுவலகம் அமைந்திருக்கிற இந்த பனையூர் அலுவலகத்துக்கு சென்று பனையூர் தலைமை அலுவலகத்துக்கு சென்று அங்கு தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்து கொள்ள இப்போது அந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே மிகுந்த பரபரப்பை அந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது தமிழக வெற்றிக் கழகத்தில் பல்வேறு அரசியல் இயக்கங்களை சேர்ந்த முன்னணி தலைவர்கள், பல்வேறு நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்து கொள்வதற்கான ஆர்வத்தை காட்டிக் கொண்டிருக்கிற நிலைமையில் இப்போது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்து கொள்வதற்காக பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பான பல்வேறு செய்திகள் ஊடகமாக கடந்த சில நாட்களாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒரு குழுவாக வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்து கொள்ளப் போகிறார்கள் என்ற தகவல் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருந்தது. இந்த நிலைமையில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் சிவபதி, அது மட்டுமல்ல கடம்பூர் ராஜி போன்றோரெல்லாம் இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக அந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிற அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. அதாவது அதிமுக நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதாவது திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு புதியதோர் இயக்கம் தமிழகத்தில் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே ஆட்சியை கைப்பற்றியிருக்கிற நிலைமையில் திமுக ஆளுங்கட்சியாக இருந்த திமுக தோல்வியை சந்தித்து இப்போது எதிர்க்கட்சியாக மாறி இருக்கிறது. இதற்கு முன்பாக எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக இதுவரை யாரும் எதிர்பாராத அளவில் பெரிய அளவில் சரிவை சந்தித்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வெறும் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே அதிமுக கைப்பற்றி மிக மோசமான அளவில் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இதுதான் இப்போது அதிமுகவிலிருந்து பல்வேறு முன்னணி தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை கை கழுவி விட்டு இப்போது தாவேகாவுக்கு தாவ தொடங்கி இருக்கிறதற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தல் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு தேர்தல் முடிவை தந்துவிட்டது. குறிப்பாக இளைஞர்கள் பெருமளவில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தங்கள் ஆதரவை வழங்கியதன் காரணமாக விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இப்போது தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. கிட்டத்தட்ட 56 ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு திராவிட இயக்கம் இல்லாத ஒரு அரசியல் இயக்கம், அரசியல் கட்சி இப்போது தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. அப்படி என்றால் அதிமுக திமுக என்ற அந்த திராவிட இயக்கத்தினுடைய இந்த அரசியல் பயணத்தில் அதிமுக என்ற அந்த அரசியல் இயக்கத்துக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். இனி எதிர்காலத்தில் தமிழக வெற்றிக் கழகமும் திமுகவும் தான் நேரெதிர் கட்சியாக இருக்கும். அதிமுக என்பது ஒரு பெரிய கட்சியாக இனி தொடர்வதற்கு வாய்ப்பில்லை என்ற சூழல் தான் இப்போது தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய தலைமையாக அவர் உருவெடுத்தாரோ, அதிமுகவை எப்பொழுது அவர் கைக்கு வந்ததோ அப்பொழுதிலிருந்து அதிமுகவினுடைய இந்த வெற்றி பயணம் என்பது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. அதிமுகவினுடைய அந்த அரசியல் பயணம் என்பது அது சோபிக்காமல் அது மங்க தொடங்கிவிட்டது என்ற கருத்தை கழக தொண்டர்கள் தொடர்ந்து வைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அதிமுகவை வலுப்படுத்துவதற்கு மாறாக, கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து பல்வேறு முன்னணி தலைவர்களை அவர் தனது சொந்த காரணங்களுக்காக, சொந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக அவர் தொடர்ந்து கட்சியிலிருந்து அவர் தூக்கி வெளியே எறிந்து விட்டார். இதனால் அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் மிகுந்த ஒரு சரிவை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டது. அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்க ஆரம்பித்து விட்டது. அதுதான் இப்போது 2026 நடந்து முடிந்திருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரிய தோல்வியை சந்தித்ததற்கு காரணம்.
அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வலுப்படுத்துவதற்கு மாறாக அவர் கட்சியை கரைத்து விட்டார் என்ற ஆதங்கம் கட்சி தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்ல, கட்சி நிர்வாகிகள் மத்தியிலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகாக எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகத்தினுடைய தலைமையில் 2 குழுக்களாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிந்து இப்பொழுது அதிமுகவினுடைய அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி அதிலிருந்து விலகிவிட வேண்டும், அதிமுகவுக்கு புதிய தலைமை உருவாக வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் அவர்கள் முன்வைத்தார்கள். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவருமே கட்சியில் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும். புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்தில் எப்படி அதிமுக மக்கள் இயக்கமாக இரும்பு கோட்டையாக இருந்ததோ அது போன்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் அந்த தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையின் கீழ் தங்களால் இயங்க முடியாது என முடிவு செய்துவிட்ட முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு மற்றும் சிவபதி போன்றவர்கள்லாம் நேரடியாக இப்போது தாவேகா தலைமை அலுவலகத்துக்கு வந்து தங்களை இணைத்துக் கொள்ள இப்போது முற்பட்டிருக்கிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைகின்றனர். இந்த நிகழ்வு தொடர்பான தகவல்களை நேரலையில் பகிர்ந்தமைக்கு நன்றி எழிலரசன்.